இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீ என்ன ட்ரோல் வீடியோ நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, அதை பார்க்கலாமா? ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு? நமக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்காதா? ஸோ கல்யாணம் அமையாத 90 கிட்ஸா? இப்போதான் படிச்சு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ணே என்ன சைக்கிள் தரீங்களாண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு கேட்டு திடீர்னு ஒரு பிள்ளை பைக்ல கூட்டிட்டு காலேஜ் டிப்ஸ் தரும் 2K கிட்ஸா? 2K கிட்ஸை வந்து அதுல ஒரு பிளஸ்ட் ஜெனரேஷன் இவங்க சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு அது ஒரு எளிதா நடக்கல. 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு அமையுது, எனக்கு அதுல பொண்ணுங்களும் உட்காந்துருக்கா. கேட்க சந்தோஷமா இருந்தாலும் 2K கிட்ஸா நாங்கன்னு சொல்லி எனக்கு வயசான ஃபீலிங் வந்துருக்கு. நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் கோத போட்டுட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து இருக்காங்க. எங்களோட ஏஜ்ல என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு, எனக்கு வீடு கட்டணும். நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்ட் அவன் வேற கூட ஓடி போய்டும். ஆனா போதுமா, அதுக்கப்புறம் நான் செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறாங்க. டேய் இதுக்கு அப்புறம் அப்படிதானே இருக்கும். தலபாவன கட்டி சொல்லு. கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிரணும். லவ் பண்ற அந்த டைம்ல வந்துச்சுன்னா பண்ணிக்கணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி எங்க பொண்ண வைக்கிறாங்க. கிட்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சோன்னே ஒருத்தவங்க லவ் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். எனக்கு இந்த பார்த்தோன்னே லவ்ன்ற ஃபீலிங்ல நம்பிக்கை இல்லை. டேட்டிங் கல்ச்சருக்கே அவங்க வரலையோன்னு தோணுது. லைக் டேட்டிங்னாலே என்னன்னு தெரியாது. எனக்கு டேட்டிங் தெரியாது, நான் பண்ணதில்லை வரைக்கும். ஆமா, அப்படிலாம் என்னன்னே தெரியாது நம்மளுக்குலாம். 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு மீட்டிங்ல ஷாப்ல 2 பேர் பேசி பார்க்கறதுலயே முதல் கட்டமா தெரிஞ்சிடும். அடிக்கடி அவன் மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, ஊட கூட பேசுற மகந்திர பார்த்தனா கான்வர்சேஷனுக்காக அந்த திங்ஸை ரன் பண்றாங்க. இந்த மாதிரி உனக்கே லவ் செட் ஆகலன்னு தெரியல. ஏய் ராஜ், இன்னொரு சிங்கப்பட்ட ஹார்ட் ராஜ். அடுத்த கட்டத்துக்கு புரிதல்ங்கிற அளவுக்கு நமக்குள்ள ஏதாவது இருக்கான கேஷுவலா ஒரு டாக் பேசி பாக்குறது, அதுதான் டேட்டிங். பட் ஐ டோன்ட் லைக். யாரெல்லாம் இங்க டேட் பண்ணிருக்கா? பொண்ணு பார்க்கும்போது பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காங்க. அது டேட்டிங். அது டேட்டிங்கா? அவ்வளவுதான்ப்பா எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த பையன் நல்லா செட் ஆவானா மாட்டானான்ட்டு. ஏமா அது வேறம்மா, வீட்டுல பாக்குறது அதுவும் அதேதான். உங்களுக்கு அதுதான் டேட்டிங். எனக்கு அது என்ன தெரிஞ்சதுதான். நீங்க எப்படி நம்ம கரை சேர்க்கிறது? உனக்கெல்லாம் 10,000 ரூபாய் இல்ல. உனக்கு மட்டும் தெரியுமா? தெரியாது, அப்புறம் என்ன? அவங்க ஆக்சுவலி ஜெர்மன். சோ அவர் ஜெர்மன் வேறயா? அவர் ஜெர்மன் தான். எங்கேயோ போயிட்டாங்க. உள்ளூர்ல தேடிட்டு இருக்கீங்க. வீட்டுல பாருங்க. அப்ப வந்து பிடிக்கல அப்படின்னா அது அதோட விட்டுருவீங்க. அது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாவே அப்படியே அவங்களுக்கு கண்டினியூ பண்ணி. உலகம் எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாத்தீங்களா? நம்மளும் கூட சேர்ந்து தம் கட்டி ஈடு கொடுத்து ஓடணும் பிரதர். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லவ் பண்றது தப்பு. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்க. 90 நல்ல கிட்ஸ் வரன் எல்லாம் வரும்னு வெயிட் பண்றாங்க. ஜாதகம் செட் ஆகுறது இல்ல. மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா ஜாதகம் ஒத்து போறது இல்ல. இன்னைக்கு வருவான் சுடுவான். கரெக்டா தான் சொல்றேன். முடியல தலைவரே. எல்லாத்துக்கும் காரணம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சொல்லிடலாம். அப்பெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க. அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றாங்க. அவங்க நம்மள பத்தி பேசினாலே அசிங்கமா திட்டுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி நகர வேண்டும். இவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு லவ் அமையறத பாக்குறப்ப உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? வயித்தெரிச்சல ஆமா. கண்ணாடி பார்த்து அவங்களே காரி துப்பிட்டு தோத்துக்கிட்டே இருக்கியா அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுது சார். தோத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஓப்பனா நான் தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆனா 90s பசங்க பயந்தாங்குளிங்களா இருக்காங்க சார். அது உண்மைதான். என்ன சொன்னாலும் அதான் இறங்கி ப்ரப்போஸும் பண்ணியாச்சு. ஆனா அவங்க இல்ல அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. லூசா இல்லை வெள்ளையா இல்லைன்னு சீன் போட்டா விட்டுருவாமா? அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு டேட்டு சீட்டு பெஞ்ச் அதெல்லாம் பண்ணும்போது இந்த சிச்சுவேஷன்ஷிப், எக்ஸ்பிளேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிராமிங், பெஞ்சிங், லேட்டா பண்ணிருக்காங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. திடீர்னு கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் அக்கா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்கிறாங்க. பாவமா பசங்க வேற, பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம். ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. உனக்கு செட் ஆகல, எனக்கு செட் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு தம்பியா எங்க அப்பா வேற மருமக வெயிட் பண்றாமா அப்படிலாம் சொல்லுவாரா நமக்கு? ஐயோ கடவுளே, என்ன பண்றது? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. 2 லவ் 2 பிரேக்கப்
அதான் நமக்கு லவ்வே அமையல, இவங்க லவ் முடிஞ்சு பிரேக்கப் ஆகி. யாரா நீங்களா? ஆமா ஆமா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மறைஞ்சு மறைஞ்சு பண்றதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப எனக்கு அது கிடைக்காது. இப்ப எனக்கு மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. டூ கே கிட்ஸை பார்க்கும்போது உடனே லவ் செட் ஆகும்போது ஏன்னா அந்த 90s கிட்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏறு மாறியால் பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. 82 சார் 80 இல்ல உங்க சைடுல சேர்க்காதீங்க சார். என்ன இவ்வளவு சொல்ற நீ? நான் இங்க இல்ல. எப்ப பிறந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஒரு 2005 2006 தம்பி அது மறுபிறவி தம்பி கிட்டத்தட்ட. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நம்மளோட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அரட்ராய் போட்டு அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? சட்டை எங்க எடுத்தீங்க? ஒருவேளை நமக்கு ஒரு ரிசப்ஷன் வந்தா அன்னைக்கு போட்டுக்கலாம். சோ அதுக்காக சார் இங்கேயும் போட்டு வந்தேன். அத விட வர என்ன ஒண்ணு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கீழே மேலே வந்து போட்டுறீங்க. ஐயா பார்த்தா இன்னும் ஃபோர்ஸா ஏதாவது இல்ல புரியல. சார் மேட்ரிமோனியல்ல ஏதாவது இதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சார். படிச்சே விட்டாங்க. அடச்சி படிச்சே விட்டாரையா. வாருங்கள் போ. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எங்க ஊர்ல ஃப்ளெக்ஸ் கடை வச்சிருக்கேன், டிசைன் பண்ற கடை. ஓ இன்னும் வைத்திருச்சாங்க. ஐயோ ஆமா, எல்லாம் வரிசையா வருவாங்க. பாப்பேன் மேலே எங்கேயும் அவன் போட்டோ டிசைன் பண்றவங்க வரும் பாருங்க, ஒரு வைத்திருச்சு. அது என்னைக்குமே அங்க பாரு. வயசாகுதோ அப்படின்ற ஒரு பயங்கரமான கேள்வி வருது. அது ஆமா ஆகுது இல்ல ஆயிருச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி. வயதாகுது. ஓ ஆனா அவனுக்கு குழந்தையா வர வந்துருச்சு. குழந்தையோட பார்க்கும்பொழுது எனக்கு ஜர்க்கு அதுதான். தம்பிக்கு தம்பி அந்த லெவல்ல இருக்கவனு. அவன் வேற பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுவானே. நான் போக மாட்டேன். காலேஜ் படிக்கும்போது அவன் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வீட்டில் வந்து வச்சா. சரின்ட்டு அவன் வீட்டு மேரேஜ் தான் போயிட்டு அவங்க நைட் தூக்கமே வரல சார். ஒரே மன உளைச்சல். நான் வெறியாகி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இப்போ அந்த போய் கிரிக்கெட் விளையாட வரானா? இப்போ நான் அவன் எப்படி சார் கல்யாணம் ஆகிட்டு அவன் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு போஸ்ட் போட்டுருக்கான். நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். என்னன்னா அண்ணா என் பையனை சேர்த்துக்கிறீங்களாண்ணா? நாங்க வேணா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? பொண்ணை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு. போய் பேசினாக்கா அந்த பொண்ணு வீட்டுல சொல்லிடுமோ, நம்ம வீட்டுல சொல்லுவாங்களான்னு ஒரு பயம். அப்படிதான் இருந்தாங்க. பொண்ணு நம்பர் என்கிட்ட இருக்கு. ஒரு 1 மந்த் முன்னாடி நம்பர் வாங்கிட்டேன். இன்னும் கால் பண்ணல சார். ஏன்னா பயம். இப்படி இருந்தீங்கன்னா நீ விளங்கிடலாம். போய் ஊர்லாம் சாக்லேட் கொடுத்தேன். தம்பி பிறந்திருக்கேன். அவனுக்குமே பையன் பிறந்துருச்சு. அதுக்குமே நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். வயசு பையன் கடைசியில உங்களை வயசான பையன் ஆக்கிட்டாரு. உங்க கூட பைக்ல வந்தது வந்து எனக்கு என்னமோ எங்க வீட்டுல உள்ள எங்க அப்பா அம்மா கூட வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? நம்மளுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. ஊர்ல என்ன சொல்லுவாங்க, சென்னையில கல்யாணம் ஆகிறதுக்காக தான் இதை கேட்கறோம். ஏமா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனே நினைச்சுக்கிறல? நீ பொண்ணு வந்தாங்கன்னா கண்டுக்கவே மாட்டோம். ஸ்கூல் படிக்கும்போது அதில் பண்ணது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. பொண்ணு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அட பாவில இப்படிதான்டா நம்மளை கெடுத்து வருவாங்க. நான் நினைச்சேன் பண்ண மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப இது என்னதான் காமெடியா ஏதாவது சொன்னாலும் ஆனா அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான். அது அந்த அதான் பசங்களோட பொண்ணுங்க சொல்லும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு. பொண்ணுங்களுக்கே பையன் கிடைக்கலன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். கரெக்ட். அந்த 90 கிட்ஸோட இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் அவங்களோட பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜென்ரேஷனே அப்படிதான் இருந்தாங்க. எல்லாருமே இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 90 கிட்ஸ்னா நம்ம பசங்களை மட்டும் குறைச்சோம். பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக போய் ஏதாவது பேசினாலே ஐயா அம்மான்னு கத்தி பெருசாக்கி அவங்க வரவங்க போறவங்கிட்டலாம் அடி வாங்கிடுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம பொண்ணுகிட்ட பேசினாலே அங்க அந்த தெரு பக்கத்துல யாராவது சும்மா நார்மலா நடந்து போறவரை யார் நீ எதுக்கு பொண்ணுகிட்ட பேசுற அப்படின்னு பிடிச்சி மிரட்டுவாங்க. அதனால அதுக்கு பயந்தே பேச மாட்டாங்க யாருமே. அதுலயே நிறைய பேர் அதை விட்டுறாங்க. எனக்கு பேரண்ட்ஸ்ன்றனா அப்போ வந்து லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி படிக்கணும், நீ பொண்ணு பின்னாடி இல்ல. அப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்காங்க. அப்போ இந்த நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 1000 பேர் சுத்துவாங்களா. அதுவும் சொந்த ஊர்னா இன்னும் பிரச்சனை. நம்ம ஒரு திரும்பிட்டோம் இல்ல இப்போ அந்த பொண்ணு முன்னாடி போகுது, பின்னாடி பைக்கு சைக்கிள் ஏதாவது போயிடுச்சுன்னா உங்க புள்ள ஒரு பொண்ணு முன்னாடி போனா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா எனக்கே நடந்துச்சு இது.
அந்த பொண்ணு முன்னாடி போகுதுன்னா நான் பின்னாடி வரேன்னா அது பைக்ல போகுது, நான் சைக்கிள்ல வரேன். ஸ்லோவா தான் வர முடியும், ஃபாஸ்டாவா முந்திட்டு போக முடியும். அப்படி அந்த மாதிரிலாம் பரப்பி விடுவாங்க. அதுக்குன்னு ஒரு குரூப்பும் இருக்கு. உண்மையிலே இப்படி சொல்லி 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 நம்ம பயங்காட்டியே வளர்த்துட்டாங்க நம்மள. நம்ம என்ன பண்ணாலும் ஐயோ பொண்ணுகிட்ட பேசினா இவங்க பாத்துருவாங்க அவங்க பாத்துருவாங்க பயந்து ஆனா போனா நான் பேசவே இல்லடா அப்படின்னு இருக்கு. ஏன் இப்போ உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க 90 கிட்ஸ் வருதுலாம் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி தான் வாயேன். அதாவது எப்படி தெரியுமா, அதாவது 30 வயசு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ எந்த பொண்ணை கூட்டு வந்தாலும் அவனுக்கு கல்யாணம் அப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி பொண்ணுங்கள்ட்டே ஏதாவது பையன் இருந்தா சொல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் சொல்றல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லவ் பண்றதெல்லாம் லவ் பண்றேன்னு தெரிஞ்சாலே, அதாவது எங்க வீட்டுலாம் லவ் சாங் கேட்டேன். நான் ஏதோ ஒரு பாட்டு 8th or 9th அந்த கோடம்பாக்கம்னு ஒரு படம் உண்டு, அதுல ஒரு பாட்டு வரும், ஒரு லவ் சாங் ஒண்ணு. அதை தெரியாம பாடி தொலைச்சிட்டேன் எங்க அம்மா முன்னாடி. யார லவ் பண்ற யார லவ் பண்ற அந்த பாட்டு நல்லா இருக்கு, நல்லவேளை எங்க அண்ணன் சப்போர்ட் பண்ண போய் அது ஏதோ பாட்டு பிடிச்சிருக்கு அவன் பாடுறான், நீங்க என்ன அதுக்குள்ள லவ் பண்ணிடுவான் அது பண்ணிடுவான்னு. ஐயோ அப்பதான் நான் பயந்தேன். ஐயோ எனக்கு தெரிஞ்சு அதான் மெயின் ரீசன். எனக்கு தெரிஞ்சு அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் விட்டுறவும் கூடாது. அதுவும் இல்லாம இவங்களோட இது தப்புன்னு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதுல சில பேர் எப்படின்னா நம்ம அப்பா அம்மா இருக்காங்க நம்மளுக்கு எப்படியும் பொண்ணு பார்த்து வச்சிருவாங்க அப்படியும் ஒரு நம்பிக்கையிலே இருக்காங்க. இவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னும் பையன் வளரவே இல்லை கொஞ்சம் இப்போ 30 வயசு ஆனதுக்கப்புறம் அப்பவுமே பொண்ணு பார்க்காம இருக்காங்க. பையன் இன்னும் சின்ன வயசு அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க தவிர்த்து பையன் என்ன நினைக்கிறான் ஏது நினைக்கிறான் பையனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அதை பெருசா எடுத்துக்க முடியும். பையன் தான் சொல்லவே இல்லையே அப்படிதான் நினைக்கிறாங்க. பையனா சொன்னதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அவங்க சில பேர் அதை இன்ட்ரோவர்ட்டா இருக்கனால அதெல்லாம் சொல்றதுக்கு தயங்கப்படுறாங்க. ஐயோ இது எப்படிதான் அப்பாட்ட சொல்றது அம்மாட்ட சொல்றதுன்னு அப்படியே இருந்து அப்படியே கல்யாணமாவே ஆகாம போயிருது எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்.